சிவகங்கை மாவட்டத்தில் கொந்தகை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. இந்த கொந்தகை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாள சின்னங்களை கிடச்சிருக்கு. இந்த கிடைத்த அடையாள சின்னங்களை தொல்லியல் ஆய்வுபடுத்தி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நிறையா தகவல்கள் நமக்கு கிடைக்கிது. கல்வெட்டுக்களில் நம்ம படிக்க முடியாது. அந்த கல்வெட்டுக்களில் உள்ள செய்திகளை தமிழ் படுத்தி இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள தமிழுக்கு ஏற்றவாறு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி. இதில் உள்ள ஒவ்வொரு காட்சியும் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, 8 தொகையில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு இப்படி சொல்லப்படுற 8 தொகை நூலும் 10 பாட்டில் சொல்லப்படுற பொன்னநாற்று படையிலிருந்து மலைப்படுகடாம் கூத்தராற்று படை வரைக்குமே அனைத்து தகவலுமே இதில் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த கலித்தொகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செந்நெல், இந்த நெல் வகைகளை சொல்லியிருக்காங்க. உப்பு கொடுத்து உப்பு வாங்குகிற பழக்கம், அந்த பண்டமாற்று முறைகளை விளக்கப்படுத்தியிருக்காங்க. எப்படி பானை தயாரிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு இதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கீழடி அப்படிங்கிற ஊரில் தான் என்ன பண்ணுறாங்க, தமிழக அரசு ஒரு சின்ன பூங்கா மாதிரி கட்டுறாங்க. அதோட என்ட்ரன்ஸே இதுதான். இந்த காலை புகைப்படம், அதுக்கப்புறம் இந்த மண்பானைகள், அந்த குழாவை பாருங்கள், அந்த குழா எப்படி நீர் அந்த குழாயில் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு படமும் கொடுத்து ஒவ்வொரு விளக்கமும் அதுக்கு தனியாக குறிப்புகள் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கூண்டுக்குள்ளேயுமே ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாமுத்துக்குமார் அழகாக ஒன்று சொல்லியிருப்பார். ஒரு பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அந்த பொருளில் நம்ம காயப்படணும், அப்படி நம்ம காயப்பட்டால் தான் நமக்கு அதுக்கான அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வெறுமனே புத்தகத்தோடு நின்று விடாமல் இந்த மாதிரி அருங்காட்சியங்களுக்கு நம்ம போகும் பொழுது அந்த படித்ததெல்லாம் நமக்கு கண்டிப்பாக நினைவுக்கு வரும் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். எடுத்த உடனே நம்மளால் முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த வகையில் உள்ளே போன உடனே ஒரு 15 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமில் நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மண்பானைலாம் பார்க்கும்பொழுது சாம்பல் நிற மண்பானை. அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பானைகள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இத்தனை வகையான பானைகள் இருக்கா அப்படின்னு. இது பானைன்னு சொல்ல முடியாது, பானைகள்லேயே நிறையா வகைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கருப்பு உலை, அந்த இது இருக்குங்க இல்லையா, இரும்பை தயார்படுத்துகிற அந்த கொல்லன்னு சொல்லுவாங்க. இந்த கொல்லனை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இரும்புலேருந்து வெளிப்படுற அந்த கசடு, கசடுனா என்னது, அந்த வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த கசடுன்னு சொல்லப்படுறது. அதெல்லாம் கிடச்சிருக்கு, மண்ணில் கிடச்சிருக்கு. இந்த மண்ணில் கிடச்சதை என்ன பண்ணுறாங்க, தொல்லியல் ஆய்வு படுத்தி அதை சுத்தப்படுத்தி அதை அருங்காட்சியகத்தில் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கிராமங்களில் கடப்பாறைலாம் பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி நம்ம நகரங்களில் இருக்கிறதுனால அந்த கடப்பாறை அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் இரும்பு கடப்பாறை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெசவு தொழில், நெசவு தொழிலில் உள்ளே போனோம் அப்படின்னா அவ்வளோ இருக்குங்க. சின்ன சின்ன மணிகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாப்பின்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, தையல் மிஷினில் பயன்படுத்தக்கூடியது, அதில் நூற்றுக்கணக்கான வகைகள் இருக்குது. துகில்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா அந்த மணிகள், சின்ன சின்ன மணிகள், அதெல்லாம் எப்படி மண்ணில் கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். அப்போ எந்த அளவுக்கு நுணுக்கமாக ஆய்வு பண்ணியிருக்காங்க பாருங்கள். நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட கிண்ணங்கள், அந்த எப்படிலாம் அந்த கிண்ணங்களில் வச்சு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத நிறையா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன மணிகள் பாருங்கள், எவ்வளோ மணிகள் இருக்குது அப்படின்னு. அவ்வளோ பேருமே நிறையா பேர் வந்தாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுமே நிறையா பேர் பார்க்குறாங்க. ஆனால் பார்த்து என்ன பண்ணுறாங்க, வீடியோ மட்டும் தான் எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து என்னது, ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கும் பொழுது நம்ம அதை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இதை பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருப்பேன். நம்ம தமிழர்களுடைய அந்த கட்டிடக்கலையை பாருங்கள். அதாவது மணிமேகலையில் ரொம்ப அழகாக கட்டிடக்கலையை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு கோல் அப்படின்னா 24, அதாவது 4 அடின்னு சொல்லுவாங்க. அதாவது பெருவிரலில் 4 அடி, ஒரு கோல் 4 அடி அப்படின்னு, உயரம் 6, அகலம் 7 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணிமேகலையில் மாதவி ஆடக்கூடிய அந்த
அரங்கம் வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க கிபி 2. அந்த கிபி 2ல் உள்ளது பாருங்கள். அதே மாதிரி இந்த கப்பல் கலையை பாருங்கள். கப்பல் கலையில் ஏகப்பட்டது இருக்குங்க. இந்தியாவில் வந்து நம்ம தமிழர்கள் வந்து கடல் கடந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத இதுக்கு மேலே யாரும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கட்டுமர வகைகள் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடுத்தது. நான் வந்து நிறைய வாட்டி நான் போயிருக்கேன் பட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இந்த வாட்டி நான் போனது. நிறையா பாருங்கள், நிறைய தெரிஞ்சுக்கங்க, நிறைய படிங்க. அங்கேயே புத்தகங்கள் நிறையா விற்கிறாங்க, அதை பாருங்கள். அதுக்கப்புறங்க பார்த்திங்கன்னா இந்த ரவுலட்டு மன்னர்கள் வாழ்ந்த அந்த அடையாள சின்னங்கள், அதுக்கப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் வந்து தெரிய வருது. ஏன்னா நம்ம போய் கற்றுக்குறோம் நம்ம. அதே மாதிரி இந்த சிகப்பு கலர் துணியில் வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் தங்கம். மோஸ்ட்லி ஒரு 4 இடத்துல வந்து இந்த மாதிரி தங்கம் வச்ச சின்னங்களை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கொந்தகை அப்படிங்கிற இடத்துக்கு போக முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கொந்தகை அப்படிங்கிற இடத்துல வந்து புதுசாக ஒரு பூங்கா கட்டிக்கிட்டு இருக்காங்க, கண்ணாடி வடிவத்தில். அதாவது கீழே இருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே நிறையா தோண்டிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது இந்த தோன்ற வர ஊற்று நீர் மாதிரி என்ன பண்ணுறாங்க, தோண்டி வந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறையா அந்தளவுக்கு அவ்வளோ பேர் வாழ்ந்துருக்காங்க. உண்மையாலுமே பிரமிக்கக்கூடிய வகையில் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க, நிறையா இருக்குது. அதை நம்ம போய் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். பசங்க வந்து படுத்துடலாம் போல், அவ்வளோதான் இருக்குது. அஞ்சன கோள்கள்
போட்டால் ஒரு 1000 ரூபா போகுமா?